ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகிணாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தே நம. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலಪಟಿ ಕಮಲಕುಟಿ ಪುಸ್ತಕ ರುದ್ರಾಕ್ಷ ಶಸ್ತಹಸ್ತಪುಟಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಪಕ್ಷ್ಮಲಾಕ್ಷಿ ಕಲಿತ ವಿಪಂಚಿ ವಿಭಾಸಿ வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பரிபுரச் சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனிகள் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. இந்த பாடல் தான் கடைசியா பார்த்தோம். 43வது பாடல் இருந்தவளே அப்படின்னு முடிச்சுட்டு தவளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அடுத்த பாடலை. இங்க தவளே அப்படின்னு சொல்றப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பெரும் தவத்தை உடையவள் அப்படின்னு அர்த்தம். பெரிய தபஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு அர்த்தம். எதுக்காக தபஸ் பண்ணணும் அப்படின்னா இறைவனை அடையறதுக்காகத்தான் தேவி தபஸ் பண்ணியிருக்கா. இந்த சிவபெருமானோட வாமபாகத்துல இருக்கிறவள் அப்படின்னு சொன்னார். இறைவர் செம்பாகத்து இருந்தவளே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு யோசிச்சா ரொம்ப அற்புதமானதாக இருக்கு. சில நேரங்கள்ல சிவபெருமான் அம்பிகை அடையறதுக்காக தபஸ் இருக்கார். சில நேரங்கள்ல தேவி இறைவனை அடையறதுக்காக தபஸ் இருக்கா. சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க. சில நேரங்கள்ல ரெண்டு பேரும் ஒருத்தங்களாவே இருக்காங்க. சில நேரங்கள் ஈஸ்வரனுக்கு அடங்கின பதிவிரத்தையாக இருக்கா. சில நேரங்கள்ல சக்தி கை ஓங்கி இருக்கு, அவர் அடங்கினவராக இருக்கார். இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான அந்த ஒரு விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரப்போ இவங்க எப்படித்தான் விதவிதமாக நாடகங்கள் நடிச்சாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு. இவங்கள தனித்தனியாக பார்க்க முடியாது. அவங்க ரெண்டா பிரிஞ்சு அவங்க நடிச்சு காமிச்சாலும் சும்மா ரெண்டா பிரிஞ்சு நடிக்கிறாங்களே தவிர பால்ல இருந்து அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய தன்மையை, அந்த வெண்மையை எப்படி பிரிக்க முடியாதோ அது போல இறைவனையும் தேவியையும் எப்பவும் பிரிக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் கிடையாது. நாம நினைக்கிற மாதிரியான கணவன் மனைவி உறவு கிடையாது அவங்களுக்குள்ள இருக்கிறது. அவங்க ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தங்களே தான். அப்படி ஒருத்தங்களாக இருக்கக்கூடிய அவளை பெரும் தவத்தை செய்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல தவளே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாடலை. இதுக்கு முன்னாடியே கூட அவளுடைய பெரும் தவத்தை பற்றி நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருந்தாலும் இங்க தவளே அப்படின்னா பெரும் தவத்தை உடையவள். தவம்னா என்ன? ஒருமித்த சிந்தனையோட ஒண்ணு வேணும் அப்படின்னு நிக்கிறது. அவ யாருக்காக அப்படி நின்னானா இறைவனுக்காக அப்படி நின்னா. இறைவனுக்காக தேவி அப்படி நின்னதுனால அவள் பெரும் தவத்தோடு கூடியவளாக இருக்கார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெரும் தவத்தை உடையவளே அப்படின்னு தேவியை கூப்பிட்டுட்டு இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அப்படின்னு சொல்றார். அப்படி பெரும் தவம் பண்ணி இறைவனை அடைந்த உடனே இறைவன் அவரை திருமணம் முடிச்சார். திருமணம் முடிச்ச உடனே அவருடைய மனைமங்கலமாக ஆயிட்டாராம். மனைமங்கலம்னா என்ன? வீட்டுக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியவளாக ஆயிட்டார். சிவம்னாலே மங்களம். ஆனா அந்த சிவனுக்கே மங்களம் எங்க இருந்து வருதுன்னா தேவியோட இணைந்திருந்தாதான் வருதான். சோ அந்த தேவியோட இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துலதான் சிவமே மங்களமாக இருக்கு. அப்ப சிவத்துக்கு மங்களத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா தேவி தான் சிவனுக்கு மங்களத்தை கொடுக்கிறார். சங்கரனாரினுடைய மனைமங்கலமாக அவளே ஆகிறாளாம். இப்போ இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அப்படின்னு சொல்றப்போ அந்த இவள்ங்கிற அந்த வார்த்தைக்கு
வித்தியாசமாக நிறைய அறிஞர்கள் பொருள் சொல்லியிருக்காங்க. இப்போ வேதங்கள்ல எல்லாம் கூட அது அப்படின்னு தான் பரம்பொருளை குறிச்சிருக்கு, இதுன்னு குறிக்கல. அந்த அதுக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அண்மை சுட்டுன்னு சொல்லுவாங்க, கிட்டக்க இருக்கிறத காமிச்சா இதுன்னு சொல்லுவோம். சேமை சுட்டு தூரமா இருக்கிறத காமிச்சா அவள் அது அப்படி சொல்லுவோம். இங்க பார்த்தா வேதங்கள் எல்லாம் கூட தேவியை ஆகட்டும் இறைவனை ஆகட்டும் அந்த பரம்பொருளை அது அதுன்னு தான் சுட்டி இருக்கு. எங்கேயோ தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை விளக்கறதுக்காக தலைப்படுறோம் அப்படின்னு தான் வேதங்கள் சொல்லியிருக்கு. ஆனா இந்த மாதிரி பக்தர்கள் சொல்றப்ப மட்டும் இவங்க மனசுக்கு ரொம்ப கிட்டக்கையா இருக்காங்க. அங்கெங்கயோ இல்ல, அங்கெங்கயோ இருக்கக்கூடிய இறைவனை அவர்னு சொல்றதுக்கு இங்க இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இவங்க இவள் அப்படின்னு தான். பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த பெம்மான் இவன் இவன் இங்க இருக்கானே, இவன் தான் அவ்வளவு பெருமைக்கும் உரியவன். இங்கன்னா எங்க பக்கத்திலே இருக்கானா, கோவிலுக்கு பக்கத்துல இருந்து பாடினதுனாலயா? ஹிருதயத்துல இருக்காங்க. அவங்களுடைய இதயத்துல இருக்கிறதுனால இதை விட எப்படி கிட்ட இருக்க முடியும்? இதை விட கிட்ட நம்ம ஹிருதயத்துக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறத விட கிட்ட யாரும் இருக்க முடியாது இல்லையா? சோ அவ்வளவு கிட்ட இருக்கிறவங்கள அவள் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க இருக்கிறவளை இவள்னு தானே சொல்ல முடியும். அதனால இவள்னு சுற்றாராம் அபிராமப்பட்டர். நாம் தன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவியை சுற்றப்போ எங்கேயோ இருக்கிற மாதிரி அவள் அவருக்கு மனைவியா இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. தன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய தேவியை சொல்றப்போ இவள் அப்படின்னு சொல்றாராம். அதனால அந்த இவள்ங்கிற சுட்டு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு இவள் எங்கள் சங்கரனார். அங்க ஒரு உரிமை, என்னோட சிவன் அப்படின்னு. எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம். அம்பிகையோட பிரிஞ்சு இருந்தா அவருக்கு அசைவே கிடையாது. சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவித்தும். அப்போ சேர்ந்து இருந்தா அவள் தான் இவருக்கு எல்லா மங்களங்களையும் ஏற்படுத்துறா. அதனால எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு உண்டான அழகு கூடும். அந்த பெண் தான் அந்த வீட்டுக்கான அழகாக இருப்பா. அந்த வீட்டுக்கான மங்களம் அப்படிங்கிறது அந்த பெண்ணாகத்தான் இருப்பா. அது மாதிரி இறைவனுடைய வீட்டுக்கும் தேவிதான் ஒரு மங்களமாக இருக்கா. இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம். சரி, மனை மங்கலமாக இருந்தா அவர் மனைவியாக மட்டும்தான் இருக்காளா அப்படின்னா இல்ல, அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள். அவள்தான் அந்த மனைவியாக துணைவியாக இருக்கக்கூடிய அவள்தான் அம்மாவாகவும் இருக்கலாம். இது ரொம்ப அதிசயம் இல்லையா? எங்கேயுமே நடக்காது. எப்படி மகளாகவும் இருக்க முடியும் அப்படின்னா, முன்னாடி இவள் படைப்பு ஆரம்பிச்சப்போ இவளுக்கு அப்புறம்தான் இறைவனையே அவள் படைச்சா அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றார். அவள் தான் இவருக்கு அன்னையும் ஆயினாள் அப்படின்னு. அவளுடைய அருளினாலதான் இறைவனே உண்டானார். அதாவது இறைவனுக்கு தான்கிற உணர்வு எப்ப வந்தது? அந்த கான்சியஸ்னஸ் எப்ப வந்தது? உள்ள இருந்து இவள் அந்த ஸ்பந்தித்தும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். உள்ள இருந்து இவள் கொடுத்த உணர்வு தான். அது வரைக்கும் அவர் அப்படியே இருந்தார், சிவனேன்னு இருந்தார். அந்த சிவனுக்கு அந்த உணர்வை கொடுத்ததே அவள். அந்த விதத்துல அவள் தாயாகவும் இருக்கா. இவள் இந்த உறவை நிறைய நேரங்கள்ல சிவன் தத்துவத்தின்படி பார்த்தோம்னா சிவ தத்துவத்துல இருந்து சக்தி தத்துவம் தோன்றுச்சா, சக்தி தத்துவத்துல இருந்து சிவ தத்துவம் தோன்றுச்சா அப்படின்னு சொல்றப்போ அதை ஒவ்வொரு இடத்துலயும் மாத்தி சொல்லுவாங்க. சக்திங்கிற தத்துவத்துல இருந்துதான் சிவம் தோன்றுச்சு. அப்படி பார்த்தோம்னா சிவம் தோன்றினது அங்க இருந்துங்கிறதுனால அவள் இவருக்கு தாயாகவும் இருக்கிறாள். அங்க சிவனுக்கே அன்னையாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னா அப்ப என்ன ஆயிடுது? எல்லாருக்கும் மேல அவதான் ஆயிடுதா? ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம். சிவனுக்கே தாயாக இருக்கிறதுனால எப்படி இருந்தாலும் எல்லா தெய்வங்களுக்கும் மேல இவளாத்தான் இருப்பா. ஏன்னா இருக்கிறதுல பரம்பொருளாக சுட்டப்படுறது இறைவன். அந்த இறைவனுக்கே இவள் அன்னையாக இருக்காள் அப்படின்னா அப்போ கண்டிப்பா இவளுக்கு மேல இன்னொருத்தங்க இருக்க முடியாது. இவள் தான் அல்டிமேட்டா பரம்பொருளாக இருக்கா. அவளுக்கு மேல இவளை கட்டுப்படுத்த இன்னொரு தெய்வம் கிடையாது. அப்ப இவள் தான் எத்தனை கடவுளர்கள் இருந்தாலும் எல்லா கடவுளர்களுக்கும் மேலை இறைவியாக இவள் தான் இருக்கா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆபீஸ்ல அந்த ஆபீஸ் ஹோல்டர் யாரோ இப்போ ஒரு கலெக்டர்னு வச்சுக்கோங்க. அந்த கலெக்டர் நம்ம கூட படிச்சவர், ரொம்ப ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, நமக்கு நல்லா தெரியும். நம்ம போனா எழுந்து பேசிட்டு என்ன வேணும்னு கேட்கிற அளவுக்கு நமக்கு ஃப்ரெண்டு. ஆமா, அந்த இடத்துல போய் அந்த ஆபீஸ்ல வெளியில இருக்கிற யாரோ ஒரு தங்க கிட்ட எனக்கு கலெக்டர்கிட்ட ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்டயாவது பணம் கொடுத்து கெஞ்சி
ஏதாவது பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்போமா? நமக்கு அங்க வேலை ஆகணும்னா என்ன பண்ணுவோம்? விறுவிறுன்னு நேரா போய் நான் கொஞ்சம் பார்க்கணும், நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்போம். அந்த அந்த மெயினான அந்த ஆபீஸ் ஹோல்டரே நமக்கு தெரிஞ்சிருக்கிறப்போ நாம இந்த சின்ன தேவதைகள் கிட்ட நாம போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சின்ன தேவதைகள் கிட்ட போய் நாம கேட்டுட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணமாகும் அப்படின்னா, டைம் வேஸ்ட் ஆகி என்ன ஆகும்? ஒரு டயர்ட்னஸ் வந்துடும். எவ்வளவுதான் கேட்கறது அப்படின்னு. எவ்வளவு நேரம் ஆகுது, நாளைக்கு வான்னு சொல்லுவாங்க, புதன்கிழமை வான்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தா எப்போ வேலை முடியறது அப்படின்னு ஆயிடும். துவண்டு தான் போகணும், டயர்ட் ஆயிடும் இவங்க கிட்ட கேட்டு கேட்டு. அப்ப நேரா நமக்கு எங்க வேலை நடக்கணுமோ அங்கேயே நமக்கு பரிச்சயம் இருக்கிறப்ப நம்ம அங்கேயே கேட்கலாம்ல. இவருக்கு தெரிஞ்சிடுச்சான், இவள் தான் கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவி அப்படின்னு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்து துவளேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு தெய்வத்துக்காக போய், இப்போ வாக்கு மனம் காயம்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3 விஷயங்கள் நமக்கு ஒன்றுபடணும். இறை வழிபாட்டிலே ஆகட்டும், என்ன ஒரு காரியம் செஞ்சாலும், என்ன ஒரு வேலை செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன நடந்துக்கிட்டாலும் நம்மளுடைய மனம் வாக்கு காயம் நேர்கோட்டுல இருக்கணும். அதாவது ஒரே விஷயத்துல இருக்கணும். என்ன மனசு நினைக்குதோ அதுதான் வாய் பேசணும், என்ன வாய் பேசுதோ அதைத்தான் செய்யணும். பேசினது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு, நினைக்கிறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணு, அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ இந்த 3ல இந்த உடலால செய்யக்கூடிய தொண்டுகள் நமக்கு நிறைய எனர்ஜிய வாங்கும். நம்ம வாயால பேசணும், உட்கார்ந்த இடத்துலயே நம்ம சொல்லிடலாம், அப்படியே அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டேன்னு. மனசுல நினைக்கிறதுக்கு அது கூட தேவையில்லை, கண்ணு மூடிட்டு படுத்துட்டு கூட நினைக்கலாம். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எழுந்து வேலை செய்யணும். எழுந்து வேலை செய்யணும்னா கொஞ்சம் எனர்ஜி செலவாகும். கொஞ்சம் அசைக்கணும் உடம்ப அசைக்கணுங்கிறது அது ரொம்ப கஷ்டம். உடம்பு நம்ம பேச்சு எப்பவும் கேட்காது, ரொம்ப கஷ்டம் அது. அப்படி கஷ்டப்பட்டு உடம்ப அசைச்சும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் நான் தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா கடைசியில உன்கிட்டவே வர முடியாது, நான் இங்கேயே துவண்டு போயிடுவேன், அதனால நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? சங்கரனார் மனைமங்கலமாக இருக்கக்கூடியவள் பெரும் தவத்தை செய்தவளாக இருக்கிறாள், அவளேதான் அவருக்கும் அம்மாவா இருக்கா. அப்ப இறைவன் எல்லா தெய்வங்களுக்கும் மேல அவள் தான் இருக்கா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் இன்னொரு தெய்வத்துக்கு போய் என்னுடைய உடம்பை வருத்தி நான் தொண்டு செஞ்சுட்டு இருந்தேன்னா அதனால நான் டயர்ட் ஆயிடுவேன், அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே துவளேன். இன்னொரு தெய்வத்துக்காக நான் போய் என்னுடைய உடலை வருத்தி நான் வேலை செஞ்சு தொண்டு செஞ்சு அந்த தொண்டு செஞ்சதுனால நான் டயர்ட் ஆயிட மாட்டேன். ஏன்னா என்னோட எனர்ஜியை பூரா நான் எதுக்காக வச்சுட்டு இருக்கேன்? எனக்கு தெரியும் நீதான் அல்டிமேட்டான பரம்பொருள். அப்போ உனக்கு நான் சேவை செய்யறதுக்கு தான் என்னுடைய மெய் அந்த உடல் உழைப்பை நான் உனக்காகத்தான் தருவேனே தவிர வேற யாருக்கும் தரமாட்டேன். தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள், ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. இங்க எல்லா விதமான கடவுளர்களுக்கும் சக்தியாக இருந்து அவங்களுக்கு உண்டான இப்ப இந்திரன் இருக்கார், வருணன் இருக்கார், வாயு பகவான் இருக்கார், அக்னி தேவன் இருக்கார். இப்ப இவங்களுக்கெல்லாம் அக்னிக்கு எரிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடியவள் தேவி. பராசக்தியினுடைய சக்தியால தான் அவருக்கு எரிக்கக்கூடிய சக்தி கிடைக்குது. வாயுக்கு இந்த வாயுவாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த வீசக்கூடிய தன்மை எங்க இருந்து கிடைக்குது? அந்த சக்தி தேவி கிட்ட இருந்து கிடைக்குது. சோ தேவியினுடைய சக்தியினுடைய சின்ன சின்ன துண்டுகளாக இவங்க எல்லாமே இருக்காங்க. இந்த சக்திகள் எல்லாம் இவங்களுக்கு கொடுத்து இவங்களை எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கா. இந்த பிரபஞ்சத்தை நடத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயம் அவள் பஞ்சபூதங்களை படைத்து அதுக்கான அதிகாரிகளை படைத்து அதை அவங்கவுங்களை பார்த்துக்க சொல்லி இவள் மேல இருந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த முக்கியமானவள் தான் இவங்க எல்லாருக்கும், கண்டிப்பா இங்க வேலை செய்யறவங்க எல்லாருக்கும் மேல அவளாதான் இருப்பா. சோ அப்ப மேல இருக்கிறதுனால அவள் தான் எனக்கு எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு தெரிஞ்சதுனால நான் இன்னொரு தெய்வத்துக்கு தொண்டு செய்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய உடல் உழைப்பையும் நான் வீணாக்க மாட்டேன். அதுல உடல் உழைப்பை ஏன் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அதுதான் கஷ்டம். வாக்கு மனம் காயம்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கு ஈஸியா உட்கார்ந்த இடத்துல பேசிடலாம், மனசுல நினைக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நாம ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்றப்போ மனசுல செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். யார்கிட்டயாவது பேசுறப்ப நான்லாம் நாளையில இருந்து பாரு எப்படி செய்ய போறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். சொல்றப்பவும் ஈஸியா இருக்கும். ஆனா
எழுந்து செய்யணும்னா, உடம்ப அசைக்கணும்னா கஷ்டமா இருக்கும். சொல்லிடுவோம், ஆனா செய்ய மாட்டோம். அப்ப 2 நாள் கழிச்சு அவங்க கேட்பாங்க, என்னாச்சு அது செய்யலையா அப்படின்னு. நாளையில இருந்து. நாளையில இருந்து. அந்த நாளைங்கிறது என்னைக்கு வரும்னு நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு முகூர்த்தம் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு நாளைக்கு நான் நாளன்னையில இருந்து 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதியில இருந்து அமாவாசையில இருந்து பௌர்ணமியில இருந்து நல்ல நாளா இருக்கு இன்னையில இருந்து அன்னையில இருந்து அந்த டேட் வரவே வராது என்னைக்குமே. ஏன் அவ்வளவு கஷ்டம் அப்படின்னா உடம்பு அசைக்கிறது கஷ்டம். அந்த மெய்த்தோண்டு செய்யறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். அதையும் நான் போய் வீணாக்கிட்டு இருக்க மாட்டேன். நீதான் எனக்கு பரம்பொருள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்கேயும் இதை வீணாக்க மாட்டேன் அப்படின்னு அதனாலதான் சொல்றாரு. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம், அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால். ஒரு உரைநடை மாதிரி இருக்கு பாருங்க, ஈஸியா படிக்கிறதுக்கு அப்படி இருக்கு. இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்கலமாம், இவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள்ளாகையினால், இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம், துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே. இங்க சங்கரனார் மனை மங்கலம்னு சொல்றப்போ இவள்னு சொன்னவர், அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் அப்படிங்கிறப்போ அவள்னு சொல்றாரு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய படைப்புகள், இங்க இருக்கக்கூடிய அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய தேவதைகள், அதுக்கு மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள், அந்த தெய்வங்களுடைய சக்திக்கெல்லாம் மேல ஒரு இறைவன், அந்த இறைவனுக்கும் அன்னையாக இருக்கிறாள். அப்ப ரொம்ப தூரத்துல இருக்கா. அங்க சொல்றப்போ அவள் தான் யாரு ரொம்ப தூரத்துல. ஏன்னா எத்தனையோ தெய்வங்கள் அடுக்குகளுக்கு மேல ஒரு தீர்க்கா, அவகிட்ட இருந்து இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அங்க சொல்றப்ப அவள் தான் அவருக்கே அன்னையாம். அங்க மேல இருக்காரு, அவருக்கே அவள் தான் அன்னையாம் அப்படின்னு சொல்றப்ப அவள்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கரனாருடைய மனைமங்கலமாக இருக்கக்கூடிய தேவி இங்க இருக்கா. அப்ப அவளை சொல்றப்ப இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலம், அவள் அவருக்கே அம்மா. சோ இந்த 2 பேரும் ஒண்ணுதான். இங்க இவள்னு சொல்றதும் அவள்னு சொல்றதும் ஒன்னா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய உரிமையில அங்க சொல்லல, இறைவனுக்கு அம்மாவாக இருக்கிறவள் தான் இங்க இருக்காள் அப்படின்னு சொல்லல அவரு. அதை சொல்றப்போ அவள் இருக்காளே, அவள் எல்லாருக்கும் மேல இருக்கக்கூடியவள் அப்படிங்கறத சொல்றப்போ அவள் அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் அப்படின்னு சொல்றாரு. யாரையாவது ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து அவங்கள சேரணுங்கிற மனசுல ஒரு எண்ணம் விடாமல் இருந்துகிட்டே இருக்குன்னா இந்த பாடலை திரும்ப திரும்ப சொல்றதுனால பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு அந்த அந்த இனிமே சேர வேண்டாங்கிற எண்ணமாவது வர்றதுக்கு சரியா இருக்கும். இவ்வளவு நாளாச்சு இனிமே வராட்டியே என்ன போ அப்படிங்கறதாவது வரும், இல்ல வந்து சேர்ந்துருவாங்க. அந்த உணர்வு, அந்த பிரிஞ்சு இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த மனக்கவலை இருக்காது. தொண்டு செய்து அப்படின்னு முடிச்சாரு. இப்போ தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ. இது கேட்கிறார் தேவி கிட்ட, ஒரு கேள்வி கேட்கிறார். தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது அப்படின்னா உனக்கு தொண்டுகள் செய்யறது, இறைவனுக்கு தொண்டுகள் செய்யறதுன்னா என்ன? ஆலய திருப்பணிகளை செய்யறதோட சேர்ந்து பூஜைகள், நமஸ்காரம், ஸ்தோத்திர பாராயணம் எல்லாமே இறைவனுக்கு தொண்டுதான். இறைவனுக்கு தொண்டுனா எப்பவும் இறைவனுடைய ஞாபகத்துல அவருக்கு அடிமையாக எல்லா காரியம், அவருக்கு உண்டான காரியங்கள் என்னென்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாலும் அதெல்லாம் தொண்டுதான். அப்படி தேவிக்கு தொண்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இதுக்கு 2 விதமான பொருள் உண்டு இந்த பாடலுக்கு. நாம 2யுமே பார்க்கலாம். நான் செய்ய மாட்டேன், அதாவது இறை மறுப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக தொண்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. நான் தேவிக்கு தொண்டு செய்ய மாட்டேன், இறைவனுக்கு தொண்டு செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. நின் பாதம் தொழாது, உன்னுடைய பாதங்களை நான் நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நான் கோவிலுக்கு வரமாட்டேன், வீட்டுல இறைவனை கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க? துணிந்து இச்சையே பண்டு செய்தார். இச்சைனா விருப்பம், அவங்க இஷ்டப்படி இருந்தாங்க. அவங்களுக்கு துணிந்துன்னு அந்த இடத்துல சொல்றாங்க. ஏன்னா நம்ம தர்மத்துல திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடவுள் இருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சா, யாராவது ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டு இல்லவே இல்லைன்னு சாட்சி, கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நமக்கு இயல்பாகவே அந்த பேச்சுல அது நமக்கு வருது. நாம இதை கேட்டு கேட்டு இருக்கோம்.
இதையெல்லாம் தெரிஞ்சும் இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் தண்டிப்பாருங்கிறத திருப்பி திருப்பியும் இந்த பேசிக்கிட்டே இருந்தோம். துணிந்து ஆமா அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, கடவுளும் கிடையாது, எங்க இருந்தா காமி பார்ப்போம், இல்ல இல்ல, சரி அதனால நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு துணிந்து இந்த இவ்வளவு வேதங்கள், இவ்வளவு உபனிஷத்துகள், இவ்வளவு விஷயங்கள் சொல்லி இருக்கு, இது எல்லாமும் பொய்யா இருக்கும், இதெல்லாம் சும்மா பொழுது போகாம எழுதி இருப்பாங்க, ஆனாலும் நான் இதையெல்லாம் தாண்டி நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு துணிந்து இச்சையே இஷ்டப்பட்டதையே பண்டுன்னா முன்னாடி காலத்துல இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கல்ல அது மாதிரி செஞ்சவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் வந்து இல்ல நான் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு இருந்தவங்க இதுக்கு முன்னாடியும் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க அறியாமையினால பண்ணல, துணிந்து இச்சையே பண்டு செய்தார். அவங்களுக்கு எல்லாமும் தெரியும், ஆனாலும் தைரியமா நான் இதையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தாங்க. நான் இறைவனை வழிபட மாட்டேன், நான் ஸ்தோத்திரங்கள் பாராயணம் பண்ண மாட்டேன், பூஜை பண்ண மாட்டேன், கோவிலுக்கு போக மாட்டேன், நான் என் இஷ்டத்துக்கு இருப்பேன். என் இஷ்டத்துக்குன்னு சொல்றப்ப என்ன ஆகுது, இங்க அவங்க எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இங்க இறைவன் இருக்கான்னு நம்பினா ஒரு பயம். அதாவது வீட்டுக்கு பூட்டு போடுறோம் அப்படின்னா, இப்போ ஊர்ல இருக்கிற எல்லாரும் இறை பக்தியோட கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம தப்பு செஞ்சா தண்டிப்பார், நம்ம குழந்தைங்களுக்கு அந்த பாவம் வரும், நாம அதை செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் சமுதாயத்துல எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு பூட்டு தேவையில்லை. ஆனா சமுதாயத்துல எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கா? அதெல்லாம் இல்ல, திருடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறப்போ நம்ம பூட்டு போடுறோம். அப்போ சமுதாயத்துல அப்படிப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப நீல பூட்டை இன்னைக்கா கண்டுபிடிச்சோம், காலகாலமா பூட்டு இருக்கு. அப்ப காலகாலமா அப்படிப்பட்ட மனிதர்கள் இருந்துட்டு இருக்காங்க. பாபம் செஞ்சா பாவம் நம்ம குழந்தைகளையும் நம்ம வீட்டையும் பாதிக்கும், இல்ல நமக்கே கஷ்டம் அடுத்த பிறவியில அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அதெல்லாம் பரவாயில்லன்னு தைரியமா, பாவத்தால கஷ்டப்பட்டா அடுத்த பிறவியில தானே பட போறோம், இப்ப ஒண்ணும் இல்லைல்ல, இப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக கெட்ட காரியங்கள் செய்ய துணிஞ்சு செஞ்சவங்க, இஷ்டத்துக்கு வாழ்ந்தவங்க இருக்காங்க இல்லையா? அத அப்பரிசு அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் பரிசுன்னு சொல்லணும்? பரிசுன்னா என்ன, கிஃப்ட் இல்லையா? அது ஏன் பரிசுன்னு சொல்லணும்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, கடவுளை நம்பி அவருக்கு பூஜைகள் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி இதையெல்லாம் படிச்சு அவருடைய புராணங்களை தெரிஞ்சுக்கிட்டு தினமும் பாராயணம் பண்ணி கோவிலுக்கு போய் இது கஷ்டமா, நான் ஏன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் தூங்கி சாவகாசமா ஏஞ்சி எந்த சாமி ரூம்னே ஒண்ணு பார்க்கவே பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு சுத்திட்டு எப்ப வேணா வந்து தூங்கி வீட்டுல விளக்கே ஏத்தாம அப்படி சுத்திட்டு இருக்கிறது அது ஈஸியா? சொல்லுங்க, எது ஈஸின்னு சொல்லுங்க, எது கரெக்ட்னு கேட்கல. ரெண்டாவதா சொன்னதுதான் ஈஸி. மெனக்கெடவே வேண்டியதில்லை, நாம நினைச்சப்ப எழுந்துக்கலாம். நமக்கு இப்போ 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னா 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் காலையில செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு, காலையில செய்ய வேண்டிய பூஜை வரைக்கும்னா அப்போ அந்த காலையில நேரத்தை விட்டுட்டோம்னா அவ்வளவு நேரம் கிடைக்காது. வீட்டுல எல்லாரும் எழுந்துட்டாங்கன்னா எல்லாரும் எழுந்த உடனே அவங்க மத்த வேலைகளுக்கு போகணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல தான் நம்மளோடதை நம்ம செய்ய முடியும். அப்போ அந்த டைமை விட்டுட்டா என்ன ஆகும், இதுல ஏதாவது ஒண்ணு பெண்டிங் ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் லேக் ஆகுதுன்னா லலிதா நம்ம பாராயணம் பண்ண முடியாது. அது எப்ப பண்றது, எல்லாரும் வேலையும் முடிச்சிட்டோம்னா மத்தியானம் டயர்டா இருக்கு பண்ண முடியல, சாயங்காலம் முடியல திரும்ப வந்துடுறாங்க, ராத்திரி முடியல, தூங்குறதுக்கு முன்னாடி டயர்டா எப்படா தூங்கலான்னு இருக்கு, அப்போ ஒரு நாள் விட்டு போயிடுது. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே இல்லை, எந்த பாராயணமும் இல்ல, பூஜை இல்ல, விளக்கேற்ற வேண்டியது இல்ல, வீட்டுல ஏஞ்சி பசிக்கிறப்ப சமைச்சு சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கலாம், அப்படி இருக்கிறது தானே ஈஸி. அதனாலதான் அதை வந்து அப்பரிசு அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப நல்ல விஷயம். மெனக்கெட்டு, அதாவது ஒரு நாம இந்த சாதனை ஆகட்டும், ஒரு ஜபம் ஆகட்டும், மெனக்கெட்டு செய்யணும். செய்யாம இருக்கிறதுக்கு மெனக்கெட வேண்டியதில்லை, நிம்மதியா இருக்கலாம். இங்க வந்து நான் நேத்து செஷன்ல சொன்ன மாதிரி சனாதன தர்மம்ங்கிறது அனுஷ்டானம், நம்மளுடைய தர்மம்ங்கிறது அனுஷ்டானம், செய்யணும், எழுந்து செய்யணும், கோவிலுக்கு போகணுமா போகணும், பூஜையா பண்ணணும், பாராயணமா பண்ணணும், செய்ய செய்யத்தான் இங்க முன்னேற்றம் இருக்கும். நாம உடம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு வருத்தி இந்த காரியங்களை இப்போ டைமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு டைம் இருக்கும், விருப்பம் இல்லைன்னு தான் அர்த்தம். டைமை கண்டுபிடிக்க முடியலன்னா அவங்க இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நான் இதுக்கு மேல இதை என்ன வருத்தி இதுல டைம் கண்டுபிடிக்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ
இந்த இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த அனுஷ்டானம் எல்லாமும் கரெக்டா பண்ணணும்னா நம்ம மெனக்கிடணும். ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுனா மெனக்கிட வேண்டியதில்லை. ஆனா நம்ம தர்மத்துல முன்னேறணும்னா அனுஷ்டானம் முக்கியம். என்ன அனுஷ்டானம்? ஏதாவது இறைவன் சம்பந்தப்பட்டது. ஒரு விளக்கேத்துங்க, கோவிலுக்கு போங்க. ஒண்ணுமே தெரியல, பூஜை தெரியாது, பூஜை செய்ய வேண்டாம். பாராயணம் தெரியுமா? பண்ணுங்க. சம்ஸ்கிருதம் தெரியாது, தமிழ்ல இருக்கிற ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணணும், கோவிலுக்கு போகணும், பூஜைகளை தெரிஞ்ச வரைக்கும் பண்ணணும். என்ன தெரியுமோ அதுக்கு உண்டான நேரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு தான் ஆகணும். அது கஷ்டம். அப்போ அனுஷ்டானம் இல்லைன்னா பிரயோஜனம் இருக்காது. நீங்க ஆன்மீக நீங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு சின்ன விஷயம். இப்ப அபிராமி அந்தாதி நல்ல தமிழ்ல எளிமையான வார்த்தைகள்ல இருக்கு. நான் சங்க தமிழ் வார்த்தைகள்லாம் கூட இல்லை, ரொம்ப நாம பேசுற வார்த்தைகள் தான் இதுல இருக்கு. இந்த அபிராமி அந்தாதிய நான் விடாம பாராயணம் பண்ணி கோவிலுக்கு போய் அம்பாளை தினம் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு ஒண்ணு வச்சு இதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறப்பவே அடுத்ததுக்கான கதவு தானா திறக்கும். இதுக்கு நீங்க மெனக்கெட்டீங்கன்னா, எப்ப நீங்க எஃபர்ட்டை போடுறீங்களோ, நீங்க எஃபர்ட்டை போடுறப்ப உங்களுக்கு அடுத்த கதவு தானா திறக்கும். அப்போ அந்த முன்னேற்றம், அந்த ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மீகத்துல உங்களுக்கு முன்னேற்றம் அடுத்த எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எஃபர்ட் போடுறதை எப்ப நிறுத்துறீங்களோ அப்ப முன்னேற்றமும் நின்று போயிடும். அப்போ அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தர்மத்துல. அதை செய்யாம இருக்கிறது ஈஸி. இப்போ அப்பரிசு அந்த மாதிரி சும்மா இருக்கிறது இருக்கே, அது ரொம்ப சொகுசான வாழ்க்கை. அத அடியேன் கண்டு செய்தால், அவங்கள பார்த்து அதே மாதிரி நானும் செஞ்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் செய்யணும்? இப்போ 2 பேர் இருக்கீங்க வீட்டுல. ஒருத்தர் எப்படி இருக்காங்க? நிம்மதியா எதை பத்தியுமே கவலைப்படாம தூங்கி ஏஞ்சி பண்டு இச்சையே பண்டு செய்தார், துணிந்து இச்சையே பண்டு செய்தார் கேட்டகரியில நம்ம வீட்டுல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வீட்டுல 2 பேர் தான் இருக்கணும், ஒருத்தங்க அந்த கேட்டகரியில இருக்காங்க. அப்ப இன்னொருத்தங்க காலையில 5 மணிக்கு ஏஞ்சி பூஜையா பண்ணி சாதனா பண்ணி ஜபம் பண்ணி கோவிலுக்கு போய் இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆவாங்கன்னா, இந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல அவங்க இவங்கள மாதிரி மாறிடுவாங்க கண்டிப்பா. ஏன்னா அதுதான் ஈஸி. இவங்க அவங்கள மாதிரி மாற மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, இப்ப 5 மணிக்கே ஏஞ்சி எங்கம் மிட் நைட்ல ஏஞ்சி சுத்திட்டு இருக்க, பேசாம படு அப்படின்னு எழுந்து போறப்பவே சொல்லுவாங்க. சோ மிட் நைட் அது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க 11 மணிக்கு தான் எந்திரிக்க போறாங்க. அப்போ இவங்க எல்லா சாதனாவும் முடிச்சுட்டு வந்து பார்த்தோம் அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறப்ப, ஏன் நாம மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணி மாறிடுவோம். இப்படி மாறிட்டா அது எதனால மாறணும்? அததான் அவர் கேட்கிறாரு. ஒருவேளை நானு அந்த மாதிரி மாறிட்டேன், அவங்கள பார்த்து பார்த்து அப்பரிசு அவங்கள பார்த்து கண்டு செய்தால், அப்படி நான் அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, அது கைத்தவமோ அப்படின்னு கேட்கிறாரு. கைத்தவம்னா வஞ்சனை செய்யறது. யார் செஞ்ச வஞ்சனை? இறைவன், தேவி. இங்க அது அப்படி நான் மாறிட்டேன்னா அது நீ செய்யற வேலைதானா அப்படின்னு கேக்குறாரு. நீ தான் வந்து நமக்கு சில நேரங்கள்ல பார்த்தோம்னா ஒரு பாராயணம் கண்டினியூஸா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நின்னே போயிட்டா என்ன என்னமா இருக்குன்னா, ஒருவேளை நம்ம இது பூரா பண்ணிட்டா நமக்கு நிறைய கொடுக்கணும் அப்படிங்கறதுனால இதை செய்யவே விடல போல இருக்கு. நானே நினைப்பேன் சில நேரங்கள்ல, ஏன் இதை கம்ப்ளீட் பண்ணாம இருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை கொடுத்ததே ரொம்ப ஜாஸ்தியா கொடுத்துட்டோம், இன்னமும் இதையும் கம்ப்ளீட் பண்ணா இவளுக்கு நிறைய கொடுக்கணும், இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணி வைப்போம்னு பாஸ் பண்ணிட்டாலோ அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரி எதுக்கு அப்போ அவள் வஞ்சனை பண்ணது, என்னோட முயற்சின்னு நான் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நான் முயற்சியை விட்டதுனாலதான் நான் செய்யலைங்கிறது இல்லை, நான் செய்ய விடாம என்ன தேவி தடுத்துட்டா. அப்போ அவளுடைய வஞ்சனை. அதுதான் கேட்கிறாரு, அது கைத்தவமோ, அது உன் வேலைதானா? என்ன வந்து அவங்கள பார்த்து மாற வச்சு அது உன் வேலைதானா, இல்ல செய்தவமோ, என்னுடைய கர்மாவா? முன் செய்தவம், அதுதான் செய்தவம். முன்னாடி நான் செஞ்ச, இப்ப அதாவது தவம்னு சொல்றாரு அங்க, பரிசுன்னு சொன்னதுனால இங்க அதை தவம்னு சொல்றாரு. அந்த கெட்ட நிலையை அடைந்தது பரிசுன்னு சொன்னதுனால, நான் முன்னாடி செஞ்ச தவத்தினால அது கிடைச்சுதா அந்த பரிசு அப்படின்னு கேக்குறாரு. இது ஒரு சும்மா ஒரு கிண்டலுக்காக கேக்குறாரு. அது பரிசுன்னா அப்ப தவம் செஞ்சுதானே அது கிடைச்சிருக்கணும். அப்ப முன்னாடி நான் செஞ்ச தவமா நான் இப்படி மாறினதுக்கு காரணம், இல்ல நீ ஏதாவது வேலை பாக்குறியா, நீ என்ன வஞ்சனை பண்றியா அப்படின்னு கேக்குறாரு. இது கைத்தவமோ, இல்ல என்னோட கர்மாவால நான் மாறிட்டேனா, என்னுடைய கர்மாவே கொஞ்ச நாள் தான் இப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் திருந்த கூடாது மாறிடணும் அப்படின்னு இருக்கா, இல்ல நீ என்ன மாற விடாம பண்றியா அப்படின்னு சொல்லு. சரி, எதுவா வேணா இருந்துட்டு போட்டும்,
மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. சரி விடு, என்ன காரணமா வேணா இருந்து போட்டோம், என் கர்மாவால மாறினனோ இல்ல உன்னுடைய வஞ்சகத்தினால மாறினனோ, மாறிட்டேன், தப்பு செஞ்சுட்டேன். அப்படி அது தப்பே செஞ்சிருந்தாலும் நீ தானே பொறுக்கணும், வெறுக்கலாமா என்ன? இது ஒரு அர்த்தம். இதை நிறுத்திக்கோங்க. இன்னொரு அர்த்தம் உண்டு இந்த பாட்டுக்கு. அது என்னன்னா, இப்போ சரியை கிரியை ஞானம் அப்படியெல்லாம் இருக்கிற வரிசையில இந்த பூஜைகள் பண்றது, கோவிலுக்கு போறது, ஸ்தோத்திர பாராயணம் பண்றது, இதையெல்லாம் தாண்டின ஒரு ஸ்டேஜ் ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைச்சு நாம ஒரு நிலைக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நித்திய பூஜைகளோ உருவங்களே தேவையில்லை. இந்த உருவ வழிபாட்டை எல்லாம் தாண்டி அந்த நிர்குண பரபிரம்மத்தையே நம்ம உபாசனை பண்றதுக்கு நம்ம கத்துப்போம். அந்த நிலையில நமக்கு இந்த ஆரம்ப நிலைகள்ல இருந்த இதெல்லாம் தேவையில்லை. தொண்டு செய்து நின் பாதம் தொழுது இதெல்லாம் தேவையில்லை. ஏன் செய்யல? இதெல்லாம் தாண்டி போயிட்டாங்க, அவங்க ஞானிகளாயிட்டாங்க. இப்ப ஞானிகளான ஒருத்தர், இப்போ பகவான் ஸ்ரீ ரமணர் இருக்காரு, அவர் ஏன் பூஜை பண்ணல? அவர் ஏன் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணல? ஏன் அவர் சந்தியாவந்தனம் பண்ணல அப்படின்னு நாம கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாதுன்னா, அவங்க இந்த நிலைகளை எல்லாம் தாண்டி ஞானிகளாக இறைவனை உணர்ந்த நிலையில இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை, அவங்களுக்கு அந்த ஆத்ம ஞானம் வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு நிலையில இருக்காங்க. அப்ப அவங்க தொண்டு செய்யல, பாதம் தொழல, அவங்க விருப்பம் என்ன, அவங்க பாட்டுக்கு பேசாம இருக்காங்க. அப்படிப்பட்ட மகான்களை பார்த்து பகவான் ரமணர் சந்தியாவந்தனம் செய்யல, நான் செய்ய மாட்டேன். அவர் பூஜை பண்ணல, அதனால நானும் பூஜை பண்ண மாட்டேன். அவர் கோவிலுக்கே போனதில்லை, அவர் போய் அண்ணாமலையாரை பார்த்ததே இல்லையா, நானும் போய் கோவிலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலாமா? அது ஒரு அர்த்தம். அதாவது ஞானிகளானவங்களுக்கு இந்த ஆரம்ப கட்டத்து வழிபாடுகள் எல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. அவங்க எல்லாத்துலயும் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தாயுமானவ சுவாமி அவர் தாயுமானவராக ஆகி ஞானம் அடைந்து ஆகிறதுக்கு முன்னாடி மலர்களை போய் பறிச்சு கொண்டு வந்து மாலை கட்டி சுவாமிக்கு போடணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, மலர்களை பறிக்கிறதுக்கு போறப்போ ஒவ்வொரு பூலையும் இறைவன் தெரிவாராம். அவருக்கு இதுவும் இறைவன், அங்க இருக்கக்கூடியதும் இறைவன். அப்ப அந்த பூ வந்து அவர்கிட்ட கேட்கிற மாதிரி இருக்குமா, ஓ நீ என்னையே பறிச்சு எனக்கே கொண்டு வந்து தருவியா அப்படின்னு. அப்போ அந்த பூவை பறிக்க மாட்டாராம். அதுவும் இறைவன், எல்லா இடத்துலயும் இறைவன் தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பூவை பறிச்சு போய் அங்க எதுக்கு கொடுக்கணும்? அந்த கல்லுலயும் இறைவன் இருக்கார், இந்த பூவிலையும் இறைவன் இருக்கார். இந்த பூவுல இருக்கிற இறைவனை கொண்டு போய் கல்லுல இருக்கிற இறைவன்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்த பூவுக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடலாம்ல. தாய்மானவ சுவாமி அப்படி நினைப்பாராம். அது மாதிரி நமக்கு எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பூவை பறிக்காம போனாரு, அதனால நானும் பூ பறிச்சு இனிமே சாமிக்கு போட மாட்டேன் அப்படின்னு நாம சொல்லலாமா? இந்த தொண்டு செய்யாது பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் இருந்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட ஞானிகள் எவ்வளவோ ஞானிகள் இருந்தாங்க. அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவங்க ஒரு நிலையில, அவங்க ஒரு ஏகாந்த நிலையில இருப்பாங்க. அந்த நிலையில இருக்கிறவங்கள அவங்களுக்கு நாம கேட்கறது, அவங்க பேசுறதா எல்லாம் கூட அவங்க சில நேரங்கள்ல காதலியே போட்டுக்க மாட்டாங்க. அவங்கள பார்த்தா என்னைக்கும் அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு தெருவுல திரிவாங்க. எவ்வளவு யோகிகளை ஞானிகளை நம்ம அந்த மாதிரி பாக்குறோம். அந்த ஞானிகள் எல்லாம் இருந்தாங்க. அது பெரும் பரிசு இல்லையா? அப்படிப்பட்ட ஞான நிலையை அடையிறது, அதுதான் பரிசு நீங்க சொல்றாரு. அப்பரிசு, அப்பேற்பட்ட அந்த நிலையை பார்த்து கண்டு அதை நான் திருப்பி செய்யறேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி செய்யறேன்? எனக்கு இன்னும் இறைவனை பத்தின எந்த ஆனா ஆவன்னா கூட தெரியாது. ஆனா நான் பகவான் ரமணர் எப்படி நடந்துக்கிட்டாரோ அதே மாதிரி நான் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல பேசாம உட்கார்ந்துக்கிறேன். நான் வந்து கோவிலுக்கு போக மாட்டேன், பூஜை பண்ண மாட்டேன், நித்திய அனுஷ்டானங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கலாமா? அப்படி அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது உன்னுடைய வஞ்சனை தானே. ஏன்னா தப்பு, அது இல்லாம இது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாம போயிடும். அப்போ அவங்க எல்லாம் இந்த நிலைகளை அவங்க இப்போ ஒருத்தர் வந்து நல்லா படிச்சு அவர் எங்கேயோ போய் காலேஜ்ல எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு வந்து இந்த கிளாஸ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தான் அங்க போயிருக்கு. இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து நான் அந்த அக்கா எந்த காலேஜ்ல படிக்கிறாங்களோ நான் அங்கதான் போய் படிப்பேன், நான் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்ற மாதிரி இல்லையா இது? தொண்டு செய்யாது நீ பாதம் தொழாது இதெல்லாம் அவங்க ஒரு காலத்துல செஞ்சு இன்னைக்கு ஆத்ம ஞானிகளா ஆயிட்டாங்க, பிரம்ம ஞானிகளா ஆயிட்டாங்க. இப்ப இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போனாங்கிற நாலேஜே இல்லாம
நான் நேரம் அவங்கள மாதிரியே ஆகுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா, அப்படி சொல்ல வேண்டி எனக்கு மூளை வேலை செஞ்சதுன்னா அது உன்னோட வஞ்சனையா, இல்ல என்னோட நேரமா, என்னுடைய கர்மாவா? அப்படி ஏதாவது நான் தப்பு செஞ்சாலும் நீ தானே இது தப்பு அப்படின்னு சொல்லி என்னை வெறுக்காம என்ன நல்ல புத்தி சொல்லி திருத்தி என்னை நல்வழிக்கு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நீ வெறுக்கலாமா? பொறுக்கிறதுலயே அவனுடைய குணம், நீ பொறுக்கிறதானே செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். இந்த ரெண்டு அர்த்தத்துல எப்படி, அதாவது இந்த எக்ஸ்ட்ரீமை எடுத்துக்கிட்டாலும் நாம அப்படி இருக்கக்கூடாது, இந்த எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டாலும் நாம ஞானிகளும் கிடையாது, இறை மறுப்பாளர்களும் கிடையாது. இந்த இறை மறுப்பாளர்களாக இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஞானிகளாக செய்யறதுக்கு நமக்கு இன்னும் அந்த நிலை வரல. சோ இது ரெண்டுமே தப்பு. சோ இந்த ரெண்டுல எதை இந்த அர்த்தமாக இந்த பாடலுக்கு எடுத்துக்கிட்டாலும் அது தவறுதான். மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே, நீங்க என்ன பொறுக்கணுமே தவிர என்ன நீ வெறுக்க கூடாது அப்படின்னு சொல்ற. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ, அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ, மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. வெறுக்கை அதாவது செய்யாத தப்புகளுக்கு பழிகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பழிகள் நம்ம விட்டு போகிறதுக்கு இந்த பாடலை பாடணும். அடுத்த பாடல் இதோட கண்டினியூஷன், இதனுடைய பொருளுமே கூட இதோட கண்டினியூஷன் தான். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. இப்போ ஞானிகளை பார்த்தோ இல்ல இறை மறுப்பாளர்களை பார்த்தோ நான் ஏதோ தப்பு செய்யறேன், பெரியவன் இப்போ இறைவனை பத்தி நாம பேசினாலே இறைவனுடைய பெரும் குணமாக நாம மதிக்கிறது அவனுடைய கருணை. அவனுடைய கருணை தான் தேவி, அவனுடைய அருள் சக்தி தான் தேவி. இறைவனுடைய அருள் சக்தியைத்தான் நாம தேவின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய அருள் சக்திக்கு கருணை கருணை அவனுடைய கருணை தான் தேவி. இறைவனுக்கு கருணை எவ்வளவு, அந்த கருணையை பூரா ஒரு ரூபமாக பண்ணி வச்சா அதுதான் தேவி. அப்ப இறைவனுடைய கருணை தான் தேவி அப்படின்னா அவள் கருணையே உருவானவளாக இருக்கா. அந்த கருணை பொதுவாக நம்ம மனிதர்களே நிறைய பேர்கிட்ட பாக்குறோம். ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்காக, இப்ப நம்ம குழந்தையே இருக்கு, ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அந்த குழந்தைய தூக்கி குப்பை தொட்டிலையா வீசிடுறோம்? சொல்லி கொடுக்குறோம், இல்லை இது தப்பு, சரி இப்ப செஞ்சுட்ட, தெரியாம செஞ்சுட்ட, விட்டு நம்ம இன்னொரு தடவை இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். தெரியாம இன்னொரு தடவை பண்ணாலும் பார்த்தியா நான் முன்னாடியே சொன்னேன்ல இது செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு திருப்பி சொல்றோம். ஸோ இங்க சாதாரணமாக தாயாக, இந்த பிறவிக்கு தாயாக இருக்கக்கூடிய நமக்கு குழந்தைகள் மேல அவ்வளவு கருணை இருந்தா இந்த ஜெகத் முழுத்தையும் படைச்சு எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய தாய்க்கு அந்த கருணையினுடைய அளவு எவ்வளவு இருக்கும்? அவள் கருணை கடல், அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அவ்வளவு கருணையோட இருக்கக்கூடியவள் இங்க அவ்வளவு கருணை சாதாரண மனிதர்களுக்கே இருக்கு அப்படின்னா உனக்கு எவ்வளவு கருணை இருக்கணும்? அந்த கருணையை பத்தி கேட்கிறார். வெறுக்கும் தகைமைகள், தகைமைகள்னா வெறுக்கக்கூடிய அளவுக்கான நடத்தைகளையே பழக்கமாக வச்சு அதையே திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கிறது. வெறுக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரியங்களையே திருப்ப திருப்ப செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தன்மையை நாம் அடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. தேவிக்கு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய காரியங்களையே நம்ம திருப்பி திருப்பி பண்றோம், அந்த தன்மையை கம்ப்ளீட்டா அடைஞ்சிட்டோம். அது வெறுக்கும் தகைமைகள். அப்படி நான் இருந்தாலும் பொதுவாக உலகத்துல சொல்லுங்க, ரொம்ப கெட்டவங்களா இருந்தாலும் நமக்கு வேண்டியவங்களாக இருந்தா அவங்கள நாம மன்னிச்சிடும். செய்த காரியத்தினுடைய வீரியம் என்ன அப்படிங்கறத பொறுத்து தண்டனை கிடையாது நம்மளோட கோர்ட்ல. நம்மளுடைய மனசான கோர்ட்ல செய்யப்பட்ட காரியத்தின் வீரியம் பத்தின தண்டனை கிடையாது. இந்த விஷயத்தை இவ்வளவு காரியத்தோட வீரியம் இப்படி எல்லாம் பேசுறத விட
எளிமையாக புரியணும்னா, மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் குடம். அவ்வளவுதான். நம்ம மனசுல எல்லா தீர்ப்புக்கும் இதுதான் பேஸ். இந்த கருத்தை தான் நாம தீர்ப்பாக வைக்கிறோம். என்ன உடைச்சது என்னவா இருந்தாலும், ஒரே மண்பானையை மாமியார் உடைச்சிருந்தா அப்போ அது மண்பானை தான். அதே மருமக உடைச்சா, இது மாமியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. தானே உடைச்சிட்டான்னா அது வந்து மண் குடம். அதையே மருமக உடைச்சிட்டா, ஐயோ நான் என்ன எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தேன், நான் 40 வருஷமா வச்சிருக்கேன் அதை அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இப்ப அவங்க உடைச்சப்போ என்னாச்சு, அது வெறும் மண்ணு பானை தான், விடு வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதை வேற யாராவது உடைக்கிறப்போ, அப்போ பானை கிடையாது இங்க விஷயம். அதுதான் நான் சொல்றேன். அந்த செய்யப்பட்ட செயலினுடைய தன்மை கிடையாது தண்டனைக்கு காரணம். யார் செஞ்சாங்களோ அவங்கதான். அந்த வெறுக்கும் தகைமைகளை ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அது நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல சரி விடுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவோம். அப்படின்னு டக்குன்னு மனசு ஆறிடும். ஏன்னா அந்த பொருளை விட அதை செஞ்சவங்க நமக்கு ஒஸ்தி. இங்க செயலினுடைய தன்மையை விட யார் செஞ்சாங்களோ அவங்களை பொறுத்து தான் இங்க தண்டனை இருக்கு. இதுல நமக்கு வேண்டியவங்களாக இருந்தாங்கன்னா வெறுக்கும் தகைமைகள் செஞ்சாலும் தம் அடியாரை தன்னுடைய அடியாராக இருந்தா பொறுக்கும் தகைமை உண்டு. அதை பொறுத்து போயிடுவாங்க. நமக்கு 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 சேர்ந்தவங்க, நம்மளை ஆண்டி இருக்கிறவங்க, நம்மளுடைய அடியார்கள், நம்ம சொந்தக்காரங்க, நம்ம பிள்ளை அப்படி இருந்தா வெறுக்கும் தகைமை செஞ்சாலும் நமக்கு தானாகவே பொறுக்கும் தகைமை வந்துடுது. இது ஒண்ணும் புதுசு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இது ஒண்ணும் இந்த உலகத்துல நடக்காத விஷயம் கிடையாது. தப்பு செஞ்சா நமக்கு வேண்டியவங்களா இருந்தா அவங்கள மன்னிச்சு சேர்த்துப்பாங்க. இந்த உலகத்துல இதெல்லாம் நடக்கிறது தான் உண்டு அப்படின்னு சொல்றாரு. அதனால மறுக்கும் தகைமைகள் செய்யணும். நீ செய்யக்கூடாதுன்னு செஞ்ச விஷயங்களை எல்லாம், அதாவது நான் தப்பா செஞ்சிட்டதுனால இனிமே நீ என்கிட்ட நீ வரவே கூடாது, அவ்வளவுதான் போயிடு அப்படின்னு நீ சொல்லிட்டாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். நம்ம எவ்வளவு நேரங்கள்ல சொல்றோம், தயவுசெய்து இனிமே மூஞ்சிலே முடிக்காது, ஓடி போயிடு, நான் என்னால முடியாது அப்படின்னு. அப்போ அப்படின்னா விட்டுடுவோமா அப்படின்னா, அவங்க அது அந்த இனிமே என்கிட்ட பேசாத அப்படின்னு நம்ம எத்தனையோ பேர்கிட்ட சொல்றோம், இனிமே என்கிட்ட பேசவே பேசாத போயிடு அப்படின்னு. அதுதான் மறுக்கும் தகைமைகள். இனிமே இங்க வரவே வராதுன்னு தேவி சொல்லிட்டாலாம், நீ செஞ்ச தப்புக்கு நீ இனிமே இங்க வரவே வராது, என்னால மன்னிக்க முடியாது, போன்னு நீ போன்னு சொன்னாலும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். மறுக்கும் தகைமைகள் செய்யணும். யான் உன்னை வாழ்த்துவேனே, நான் வந்து உன்னைதான் வாழ்த்துவேன், உன்கிட்ட தான் இருப்பேன். அப்போ வேற வழியே இல்லை. இப்ப வந்து அதெல்லாம் தெரியாது, நான் உன்னை விட்டு எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு வந்து காலை கட்டிக்கிட்டா என்ன செய்ய முடியும், மன்னிச்சுதான் ஆகணும். மன்னிச்சு சரி திருந்தி வாழ பாரு அப்படின்னு இன்னொரு வாய்ப்பு தான் கொடுக்கணும். அதனால இங்க என்ன சொல்ற, நான் தப்பு செஞ்சேன்னு வச்சுக்கோ, உலகத்துல எல்லாரும் மன்னிக்கிறாங்க, நீ மட்டும் என்னமோ என்னை விட்டுட்டு போயிடு, இனிமே வரவே வராத அப்படின்னு சொல்ற. நீ வரவே வராதுன்னு சொன்னாலும் நான் உன்கிட்ட தான் இருப்பேன். இப்ப இத சொல்றப்போ அவளுக்கு முக்கியமானவங்க யாராவது அப்படி செஞ்சிருக்காங்களா அப்படின்னு, இப்ப நாம ஒரு சோப் வாங்கணும்னா அதை நயன்தாரா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு தெரிய வேண்டியிருக்கு நமக்கு. அவங்களும் அதுதான் யூஸ் பண்றாங்கன்னா அப்ப சரி நாமளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு, அப்போ அம்பாள் கிட்ட நீ மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப யாராவது முக்கியமானவங்க அப்படி பெரிய தப்ப மன்னிச்சிருக்காங்களா, அப்படி இருந்தா சொல்லு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு கேட்பாளோ அப்படின்னு இங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடர் கொண்டு போறாரு, தப்ப மன்னிக்கிறதுக்குன்னே இருக்கிறவரை. புது நஞ்சை உண்டு கருக்கும் திடுமிடற்றான். அவரை க்ஷீரசாகர அந்த மத்தனத்துக்கு கூப்பிடவே இல்லை. பார்க்கடலை கடையணும்னு சொன்னப்போ கொஞ்சம் ஒரு பேச்சுக்கு அவர் ஒருத்தர் இருக்காரே பெரியவரை, அவரை கூப்பிடணும்னு சொல்லி கொஞ்சம் வாங்க நாங்க இந்த மாதிரி அமிர்தம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லலான்னு கூட தோணலை யாருக்கும். எந்த தேவதைகளும் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியாம இருக்காது, அவர் எல்லாமும் தெரிஞ்சவர் தான். அவரை சரி போய் கடையட்டும், விஷம் வரும் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி போ இங்கதான் வந்தாகணும் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இங்க எல்லாம் போனாங்க, வந்தா பார்த்தா ஹாலாகலம் அடி நெருப்ப கக்கிக்கிட்டு வந்துச்சான், பார்க்கவே முடியாதான் அப்படி இருந்துச்சான் ஹாலாகலம். அது நெருப்பை கக்கிக்கிட்டு அந்த முதல்ல அந்த விஷம் வந்தப்போ எல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க, எரிஞ்சு போயிடுவாங்க அங்க நின்னாங்கன்னா. அப்பேற்பட்ட விஷம் அது. அது அப்படியே புகையை கக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு வருதான் வெளியில. அப்ப இவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. அங்க போய் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷம் வந்துடுச்சு, இதை எடுத்தாதான் அதுக்கப்புறம் தான் அமிர்தம் வருமா, என்ன செய்யறது தெரியல, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. ஏஞ்சி வந்து பார்த்தாரு, நீங்க எல்லாம் வர்றப்ப என்ன கூப்பிட்டீங்களா, அது தப்பு தானே, அந்த தப்புக்கு நீங்க எல்லாம் எரிஞ்சு போங்க, உங்களுக்கு அமிர்தமும் கிடைக்காது ஒண்ணும் கிடைக்காது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா, மன்னிச்சாரு. சரி பரவாயில்ல இதெல்லாம் மன்னிச்சிடும். இப்ப என்ன ஹெல்ப் கேக்குறாங்க, என்ன செய்யறது, வந்து பார்த்தாரு, அது பூராத்தையும் அப்படியே உருட்டி எடுத்து வாயில போட்டுக்கிட்டாரு.
புது நஞ்சு, அப்படியே கொதிக்க கொதிக்க இருந்த புது நஞ்சு, ஏதோ கொஞ்சம் ஆறி போய் எங்கேயோ சும்மா கிடந்தது, எக்ஸ்பைரி ஆனதெல்லாம் கிடையாது. அந்த புது நஞ்சை உண்டு அவர் எடுத்து சாப்பிட்டு கருக்கும் திருமிடற்றான். மிடல்னா கழுத்து, இந்த தொண்டை, இந்த இடம் அப்படி கருத்து இருக்கு. ஏன்னா அவ்வளவு சுட சுட அது உருட்டி வாயில போட்டுட்டு இருக்காரு. வாயில போட்டது இங்க வந்து நின்று இருக்கு. ஏன் நின்னுச்சுன்னு நமக்கு தெரியும். இங்க வந்து நின்று இருக்கு. அந்த அப்படிப்பட்ட தொண்டையை உடையவரோட இடப்பாகம் கலந்த பொன்னே அப்படின்னு கூப்பிடுறாரு. தங்கமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம காரியம் ஆகணும்னா நம்ம கேட்கிறோம்ல. அதனால இங்கேயும் வந்து என்ன மன்னிக்கணும்னு சொல்றப்போ, தங்கமே நீ எங்க இருக்க தெரியுமா, எங்க இருக்க, மன்னிக்கிறோம்னா இத மாதிரி ஒரு மன்னிக்கவே முடியாது. அதுக்காக மன்னிச்சோன்னா சரி மன்னிச்சுட்டேன் நீ போய் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லல. மன்னிச்சதுக்கு அடையாளமா அந்த ஹாலாகலத்தை உருட்டி வாயில போட்டு கருப்பா இங்க அடையாளமாக இருக்கு. அவர்ல இடப்பாகத்துல போய் நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அப்போ அவரோட குணத்துல பாதி உனக்கு இருக்கணும்ல, மன்னிக்கிறதுல. அந்த திருமிடற்றானோட உருவத்துல பாதி போய் கலந்திருக்கான்னா அவருடைய குணத்துல பாதி உனக்கு இருக்கணும்ல. அப்போ அவ்வளவு பெரிய மன்னிப்பை செஞ்சவருடைய இடப்பாகத்துல கலந்து இருக்கக்கூடிய தங்கமே, நீ வந்து இனிமே என்கிட்ட பேசாத வராத அப்படின்னு நீ சொன்னாலும் உன்னை விட மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மன்னிக்கக்கூடிய தன்மை உனக்கு வராமலா போயிடும் கொஞ்சமாவது. அதனால நீ என்னைக்காவது என்னை மன்னிச்சு சேர்த்துப்ப. அதனால நீ இப்ப போன்னு சொன்னோடனே நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். உன்னையே தான் வாழ்த்திக்கிட்டு உன் கூடவே தான் இருப்பேன். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர், மிக்கோர்னா பெரியவங்க அப்படின்னு அர்த்தம். பொறுக்கும் தகைமை புதியதன்றே. தப்பு செஞ்சவங்களை யாரும் இங்க மன்னிக்கிறதே இல்லையா? ஏன்னா அப்படியே உடனே தண்டனை கொடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல, எவ்வளவு பேர் மன்னிச்சு தன் அடியாராக இருந்தா எல்லாம் மன்னிச்சுக்கிறாங்கல்ல. அப்ப நான் உன்னோட அடியார் தானே, அப்ப நீ மன்னிச்சு ஏத்துக்கணும்ல அப்படின்னு கேட்கிறார். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே. புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. நீ என்ன வேண்டாம் வேண்டாம் இங்க வராத, இனிமே நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொன்னாலும் நான் திரும்ப திரும்ப உன்னையே தான் வாழ்த்துவேன். எனக்கு உன்னை விட்டா வேற ஒரு தெய்வத்தை நான் நமஸ்காரமே பண்ண மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. இந்த முன்னாடி பாட்டுல ஒரு தடவை சொன்னாரு, தெய்வம் உண்டென்று மெய்த்தொண்டு செய்து துவளேன் அப்படின்னு அங்க சொல்றாரு. அப்ப எல்லா தெய்வத்தையும் வேணாம், எனக்கு நீதான் வேணும்னு வந்தவரு தப்பு பண்ணிட்டாரு, இந்தமா இனிமே நீ இங்க வராத அப்படின்னு சொல்லிட்டா அவர் எங்க போவாரு பாவம். அதனால அவருன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறது யாருன்னா நம்மளதான். நாம தான் இந்த வேலையெல்லாம் செய்வோம். சும்மா இருக்கிறவங்களை பார்த்து மனசு மாறி, அப்போ சாமியே கும்பிடல, அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க, இப்ப நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ண போறோம்? ஏன்னா நம்ம சாமி கும்பிடுறவங்களுக்கு நிறைய கஷ்டம் வருது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க ரொம்ப சாமி கும்பிடுறதுனாலதான் உனக்கு மேல மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்குன்னு எங்க வீட்டுல எல்லாம் சொல்றாங்க, இவ்வளவு சாமி கும்பிடாத, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது உண்மையாகவே நிறைய சாமி கும்பிடுறவங்களுக்கு கஷ்டங்கள் வருதா அப்படின்னா அவங்களுக்கு தான் தாங்கிறதுக்கு உண்டான சக்தியும் வருது. அவங்கதான் சரியான பாதையில போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லா லக்ஸுரியோட உங்களை அப்படியே பதுசா வச்சுட்டாருன்னா நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறவரை பத்தி நினைச்சே இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு பிரச்சனையில தான் அவரோட ஞாபகம் வரும். கோவிட் வந்தது, எல்லாரும் பொழைப்போமா மாட்டோமா அப்படின்னு இருந்தது. அப்பதான் சாமியை வேரோட பேர்த்து எடுக்க ஆரம்பிச்சோம். அந்த டைம்ல தான் எதை படிச்சா நோய் போகும், இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அதை சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லி பார்ப்போம், ஏதோ ஒண்ணு நம்மளை காப்பாத்திட்டாதா அப்படின்னு இருந்தது. அப்போ கஷ்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் இறைவனுடைய ஞாபகம் ஜாஸ்தியாகும். கஷ்டத்தை கொடுத்துதான் ஆட்கொள்வார். அதுக்கப்புறம் கஷ்டம் கஷ்டமாவே அதுவே பின்னாடி பழகிடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயிடுமா? இல்ல நமக்கு அனுகிரகம் பண்றாரானா அனுகிரகம் பண்ணுவார். நான் அவர் பக்கம் உங்களை திரும்ப வைக்கணுமே, ஒரு வேலை நீங்க தான் கண்டுக்காமலே இருப்பீங்க, எல்லாத்துக்கும் வேணுங்கிறதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா உங்களுக்கு கடவுளுடைய ஞாபகமே வராது. அப்படி கஷ்டத்தை கொடுத்து அவர் ஆட்கொள்றார். நாம தப்பு செஞ்சோம் அப்படின்னா அவர் எப்படியாவது திருத்தி அவர் தன்னோட கொண்டு வந்து வச்சுக்கணும். சோ இங்க நாம தப்பு செய்வோங்கிறதுனாலதான் அபிராமப்பட்டர் அப்படியெல்லாம் எதுவும் செய்யல. அவரு ஸ்ரீவித்யா உபாசகர், அவர் நல்லபடியா தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆனா நான் தொண்டு செய்யாது, நின் பாதம் தொழாது, அவங்கள பார்த்து நான் அப்படி பண்ணிட்டா அப்படின்னு அவங்க எழுதி இருக்கிறதெல்லாம் நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால். நாளைக்கு இந்த பாட்டை இந்த மாதிரி வேலைகள் செய்யறவங்க படிப்பாங்க, அவங்க சொல்ற மாதிரி இப்ப நான் படிக்கிறேன் அப்படின்னா நான் அந்த மாதிரி எல்லாம் யாரையாவது பார்த்து கத்துக்கிட்டேன்னா நீ என்ன மன்னிச்சுடு, தப்பு செஞ்சாலும்
நீ தானே பொறுக்கணும், வெறுக்க கூடாது இல்லையா என்ன அப்படின்னு நான் கேட்கிற மாதிரி இருக்கு. இது பாட்டு நான் படிச்சா, நீங்க படிச்சா நீங்க கேட்கிற மாதிரி இருக்கு. அப்போ யார் அதை செய்வோமோ நமக்காகத்தான் அந்த பாட்டு. அபிராமப்பட்டர் ஏதோ தப்பு செஞ்சு வெறுக்கிற மாதிரி ஏதோ செஞ்சிருக்கார் போல இருக்கு அப்படின்னு நாம நினைச்சு கூட, அபிராமப்பட்டர் செய்யல, நமக்காக அருளி கொடுத்திருக்கார். நடத்தை மாறணும்னா, நம்மளுடைய நடவடிக்கைகள், நம்மளுடைய ஒழுக்கம் மாறணும்னா, நல்ல நடத்தை கிடைக்கணும்னா இந்த பாடலை பாராயணம் பண்ணணும். வெறுக்கும் தகைமைகள் செய்யணும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. நீங்க என்ன வேணாம் இங்க வராதன்னு சொன்னாலும் நான் உன்னுடைய பாதங்களையே தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பப்ப ஏதாவது தப்பு செஞ்சா நீ மன்னிச்சு என்ன சரி பண்ணி ஏத்துக்கோ. அதை நான் தெரியாம செய்யறேன். அறியாமல் செய்யக்கூடிய பிழைகளுக்கு சிங்கப்பூர்ல ஒரு தடவை மன்னிப்பு உண்டு. அது மாதிரி தேவி கிட்ட எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு உண்டு. ஆனா தெரியாம செய்யணும். வேணும்னே தெரிஞ்சே செஞ்சுட்டு ஒரு ஒரு ப்ராவர்ப் ஒண்ணு சொல்லுவாங்க, பல தீட்டு ஒரு முழுக்கு அப்படின்னு. முழுக்குன்னு போட்டுட்டா எல்லா தீட்டுக்கும் ஒரே முழுக்கு தான். அதனால எத்தனை தீட்டு இருந்தாலும் சரி, 4 தீட்டுக்கு 4 தடவை, அந்த தீட்டுக்கு ஒரு தடவை, இந்த தீட்டுக்கு ஒரு தடவை முழுக்கு போடணுமான்னு கிடையாது. நான் பல தீட்டு ஒரு முழுக்கு. அதனால எல்லா காரியத்தையும் வேணுங்கிறதெல்லாம் தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவ காலில் பிடிச்சிக்கிட்டு மன்னிச்சுவா அவ அப்படின்னு சொல்றது கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அறியாமல் செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரியாத வரைக்கும் அவள் மன்னிக்கிறா. நாம அதை தெரிஞ்ச உடனே நமக்கு தெரிய வைக்கிறா, தெரிஞ்ச உடனே நாம் அதை நடவடிக்கையை மாத்திக்கணும் அப்படிங்கிறது. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே, புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் முன்னை வாழ்த்துவனே. வாழ்த்துவனே அப்படின்னு முடிச்சிருக்காரு. வாழ்க வாழ்த்து அப்படி ஆரம்பிக்கணும். வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன்னு அடுத்த பாடல் ஆரம்பிப்பார். அது அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.